வெரி குட் மார்னிங், வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஷோ. நான் உங்கள் CS சுதர். மிஸ்டர் கணேஷ் அவருடைய கேள்வியை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பணத்தை இன்வெஸ்ட் பண்றத பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கீங்க, பட் நவ் என்னுடைய கேள்வி, எப்படி ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது? கஷ்டப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால எதெல்லாம் நாங்க சரி பார்க்கணும்? சோ இந்த எபிசோட்ல நாம எதையெல்லாம் பார்க்க போறோம்னா, நாம கவனத்துல எடுத்துக்க வேண்டியதான ஒரு 6 டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த டிப்ஸை வச்சு நீங்க கண்டிப்பா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்க முடியும். சோ ஒன் பை ஒன்னா நாம பார்க்கலாம். நம்பர் 1, நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டென்யூரை நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய அசெட் கிளாஸஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரியல் எஸ்டேட் அது ஒரு அசெட் கிளாஸ், அதாவது ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றது, அல்லது ஈக்விட்டிஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அல்லது ஸ்டாக் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்றது, அல்லது டெட், பேங்க் FD அல்லது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சோ இந்த மாதிரி டிஃபரெண்டான அசெட் கிளாஸஸ் இருக்கிற நிலையில நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தீர்மானிக்கும் போது முடிவெடுக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கால வரையறை, அதாவது 3 இயர்ஸா, 6 இயர்ஸா, 1 இயரா, அல்லது 6 மந்த்தா, 20 இயர்ஸான கவனிக்கணும். நான் இந்த ஈக்விட்டி எடுத்துக்கிட்டோம்னா கூட, ஈக்விட்டி ஷார்ட் டேமுக்கு பொருந்தாது. அதாவது நீங்க ஒரு 6 மந்த், 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு ஈக்விட்டி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிறது 10 இயர்ஸோ 12 இயர்ஸோ அல்லது 15 இயர்ஸாவோ இருந்தா அதுக்கு நான் டெட்டையும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சோ முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அந்த டென்யூரை நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கால வரையறையை நீங்க தீர்மானம் பண்ணாத பட்சத்துல, ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலோட தொடர்பில் இருக்கிற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு, நான் என்னோட டாக்டரோட எஜுகேஷனுக்காக சேவ் பண்றேன்னு வச்சுக்கலாம். அது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தேவைப்படுற விஷயம் அப்படின்னா அது ஒரு மீடியம் டேர்ம், ஒரு 5 இயர்ஸ். அதே மாதிரி நீங்க உங்களுடைய கோலையும் நீங்க செக் பண்ணியே ஆகணும். அதோட நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதனுடைய கால வரையறையும் கவனத்தில் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஈக்விட்டியா இருந்தா அது 5 இயர்ஸா இருக்கும், அல்லது 6 இயர்ஸ். அதுவே ரியல் எஸ்டேட்டா இருந்தா ஒரு 8 to 10 இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சா அது நல்ல விஷயம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது 1 இயர் 2 இயரா இருந்தா அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, ரைட்? அதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல அர்த்தமும் இருக்காது. ஒருவேளை அது ரெண்டல் இன்கமா இருந்தா பரவாயில்ல. சோ இந்த விஷயங்களை தான் முக்கியமா கவனத்தில் எடுத்துக்கணும். சோ ரெண்டாவதா, இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை கவனிக்கணும். ஒருவேளை நான் இந்த விஷயத்துக்காக இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணனா என்னுடைய எதிர்பார்ப்புங்கிறது ஒரு 8% ரிட்டர்ன், 12% ரிட்டர்ன், 15% ரிட்டர்ன். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற விதம் உங்களுக்கு மேக்ஸிமம் 6% தான் கொடுக்குது. சோ அது ரெண்டும் ஒத்து போகுதா? நோ. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேர்ந்தெடுக்கிறதுக்கான வெஹிக்கிள், அதாவது அந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதா இருக்கணும். நம்பர் 3, கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது பிரின்சிபல் கேரண்டி. ஒருவேளை நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு 55-60 வயசு நெருங்குதுன்னா, அல்லது ஆல்ரெடி 55-60 வயசுல இருந்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு ஹை ரிஸ்க்ல இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, தப்பி தவறி மார்க்கெட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்க முழு முதலீட்டையும் இழந்துருவீங்க. அதாவது நீங்க போட்ட பணங்கிறது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக கடந்த 20-30 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வச்ச பணம். நம்பர் 4, லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸ். நாளைக்கே எனக்கு பணம் தேவைப்பட்டா அது கிடைக்குமா? அல்லது எப்ப எனக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ அது கிடைக்குமா? ஏன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லிக்விடிட்டி டிசிஷன்ஸையும் கண்டிப்பா கவனத்தில் எடுத்துக்க வேண்டி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 5, நீங்க கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது டாக்குமெண்டேஷன் பார்ட். அதாவது நல்லா கவனிங்க, இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல டேர்ம்ஸ் ரொம்ப சரியா டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கான்னு கவனிக்கணும். பிகாஸ் இந்த சேல்ஸ் ஆட்கள் கிட்ட பேசும்போது, அல்லது இந்த ஃபண்ட் மேனேஜரோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரோ யாருகிட்டயா இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அக்ரிமெண்ட்ல அவங்க சொல்லி இருக்கிற அந்த டேர்ம்ஸ் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். சோ அந்த விஷயங்களையும் எச்சரிக்கையா கவனத்தில் எடுத்துக்கணும். அண்ட் 6 எப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த கம்பெனியோட அல்லது இன்ஸ்டிடியூஷனோட கிரெடிபிலிட்டியை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது நீங்க இந்த 6 விஷயங்களை கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டாயமா உங்களால ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க முடியும். பட் இன்னும் இதுல உங்களுக்கு அதிக கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு விரும்பினாலோ, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல உங்களுக்காகவே இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்ல ஒரு கோர்ஸ் இருக்கு. சோ நீங்க அதை போய் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. அதாவது கரியர்ல, பிசினஸ்ல, ஃபார்மிங்ல, பர்சனல் ஃபினான்ஸ்ல, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா உங்களுடைய கேள்வியை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதில்களோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி வைஸ், கெட் ரிச்.